சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சரி, இப்போ குரு பலன்லாம் இல்லைன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. சப்போஸ் அப்படி இல்லாதவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் அந்த பலனை இன்னும் மெருகேற்றிக்கணும் அப்படின்னாலும் என்ன மாதிரியான ஆலைகள்? அதாவது ஆவடையார் திருக்கோயில்னு இருக்குது, ரொம்ப பிரசித்தி பெற்றது கட்டிட சிறப்புகளுக்கு எல்லாமே. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில், மாணிக்கவாசர்களால் கட்டப்பட்ட இந்த கோயிலில் வந்து பிரசித்தி என்ன பற்றி பார்த்தீங்கன்னா, ஈசனே வந்து மாணிக்கவாசருக்கு குருவாய் உபதேசித்த ஸ்தலம் என்று சொல்வார்கள். அதாவது குரு வந்து ஜாதகத்தில் வீக்காக இருக்குது, குரு தசையில் ஒரு பாதிப்பு இருக்குது, குருவால் இருக்குது, தென்குடி திட்டை போனாலும் ஆலங்குடி போனாலும் சரியாக வரல, எல்லாமே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆவடையார் கோயில் வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஸ்தலம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவடையார் கோயிலில் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே வழிபாடு பண்ணி அந்த கோயில் முறைப்படி எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்களை கலந்து அடிக்கடிக்கு போயிட்டு அந்த அருளை பெற்றுட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக குருவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைப்பதுடன் குருவால் ஏற்பட்டிருந்த அனுகூலங்கள், அதாவது நெகட்டிவ்ஸ் எல்லாம் மாறி கண்டிப்பாக பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் எல்லா சுபகாரியங்களும் நற்செய்திகளும் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் தான் ஆவடையார் கோயில், புதுக்கோட்டை. கண்டிப்பாக சார். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார். உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், என் பேர் மோகன் சார், மோகன்ராஜ். நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மோகன்ராஜ். சார் எனக்கு ராசி வந்து பாத்தீங்கன்னா மேசராசி, பரணி நட்சத்திரம், லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம் சார். சரி, வயசு 30 ஆச்சு சார். 15/11/1986 சார். சரி, சொல்லுங்க என்ன வேணும்? சார் இப்போ ஆக்சுவலி நான் அன்மேரிட் தான். இப்போ வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்போ அமையும்? ப்ளஸ் எனக்கு இப்போ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ப்ரைவேட்ல ஜாப் ட்ரை பண்ணி ஈஸியாக கிடைச்சிருது. ஆல்ரெடி ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் 2 விஷயம் பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து இந்த சந்திரன் பாதிப்பு இருக்கிறதுனால திங்களூருக்கு கண்டிப்பாக போகிறது வந்து பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தி தரும். திங்களூர் போயிட்டு சந்திரனுக்கு வழிபாடு பண்ணுறதும், முடிந்தால் சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ண விபதியை வாங்கின்னு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவதும் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படும். திங்களூர் முடித்துட்டு பிறகு கஞ்சனூர் செல்வது விசேஷமான பலனை தரும். சுக்கிரன் கோயிலில் போயிட்டு சுக்கிரனுக்கு பசுனை கொடுப்பதும், எல்லா கோயிலையும் பசுனை கொடுப்பது விசேஷம். மனதார பிரார்த்திப்பதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறதும், அதுடன் கண்டிப்பாக ரெகுலராக திங்கக்கிழமை அருகில் உள்ள சிவனுக்கு போயிட்டு வில்வ இலையை கொடுத்து மனதார அர்ச்சிப்பதும், நந்தி பகவானை வழிபாடு பண்ணுவதும், சிவஸ்துதி கேசட்டை கேட்பதும், திருமணத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். திங்கட்கிழமையில் சோமவாரம் விரதம் இருப்பதைப் போல் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதும், அசைவம் சாப்பிட்றதால தவிர்த்து கொள்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? என் பேர் உஷா, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். எங்க அப்பாக்காக கேட்கணும். சரி, அவங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட பேசுங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. அப்பா பேர் மனோகரன், 56ல பிறந்தாரு, 1956ல. சிம்ம ராசி, சிம்ம லக்னம், பூர நட்சத்திரம். அவருக்கு இப்போ 60 வயசு ஆக போகுது. அதான் 60 வயசுல 60ஆம் கல்யாணம் பண்ணலாமா இல்ல என்ன பண்றதுன்னு. ஏன்னா இப்போ சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ நல்லா இருக்காரு. அதான் இல்லைம்மா, அந்த 60வது கல்யாணம் வந்து குழந்தைங்க வந்து விருப்பப்படுறச்சு அதை கண்டிப்பாக பண்ணுறது ஒரு நல்ல விசேஷமாக. நமக்கு இருக்கிற டிஸ்ட்ரிகெல்லாம் கழியறதுக்கு உண்டான அமைப்பு தெய்வ சன்னிதானத்தில் ஏற்கனவே தோஷங்கள், ஆயுஷ் ஹோமம் வளர்க்குறது, கணபதி ஹோமம் வளர்க்குறதெல்லாம் பெரிய அளவுக்கு விசேஷம். அதுக்கு அந்த கோயிலில் எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? நாங்கள் பெங்களூர்ல இருக்கோம் சார். பெங்களூரில் இருக்கீங்கன்னா 2 விஷயமா. ஒன்று, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா திருக்கடையூர் அபிராமி சன்னிதானத்திலையும் பண்ணுறது விசேஷம். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த கோயில், அது மனதிற்கு பிடித்த கோயிலில் பண்ணுறது விசேஷம். அந்த நட்சத்திரம் பார்ப்பது வந்து கண்டிப்பாக அந்த பர்த்டேக்கு வரக்கூடிய மாதம் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு வரக்கூடிய மாதத்தில் கூட அந்த நட்சத்திரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது வந்து உங்களால் கண்டிப்பாக அவரால் பண்ண முடியக்கூடிய அளவுக்கு, நடக்க முடிய அளவுக்கு எல்லாமே ஒரு உடம்புல பெரிய பாதிப்பு இல்லைன்னா கண்டிப்பாக செய்கிறது வந்து அதாவது எப்பேற்பட்ட டிஸ்ட்ரிகள் மற்ற விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு ஒரு புனர்ஜென்மம் எடுப்பதற்கு உண்டான சமம். அது கண்டிப்பாக செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கிறச்சு. அதை வந்து ஏன் தவிர்த்து கொள்ளணும்ன்றத விதி கேட்பது. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். திவ்யா என் பேரு. திவ்யா, நீங்க ஷெல்வி சார் கிட்ட பேசுங்க. ஓகே. ஹலோ, சொல்லுங்கம்மா. திவ்யாம்மா சொல்லுங்க. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. எங்க அண்ணாக்காக கேட்கணும். எங்க அண்ணாக்கு திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் 4 வருஷமா. இன்னும் பெண் எதுவும் அமையல. சரி, சொல்லுங்க. அதனால அண்ணாக்கு பத்தி கேட்கணும். அண்ணாக்கு வந்து அண்ணாவோட டேட் ஆஃப் பர்த் வந்து 13/11/1986. ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, கும்ப லக்னம். சரி, ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, கும்ப லக்னம் இல்லையா? ஆமா சார். சரி சரி, சொல்லுங்க. இப்போ வந்து திருமணம் மட்டும் தான் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஆமா, திருமணத்துக்காக பார்க்குறோம். ஆமாம், திருமணத்துக்கு கண்டிப்பாக அண்ணனை வந்து எங்கே இருக்கீங்க நீங்கள்? சென்னை தாம்பரம். தாம்பரத்தில் தானே இருக்கீங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காம நங்கநல்லூர் பக்கம் தானே?
ஆமா சார். நங்கநல்லூருக்கு அண்ணனை வந்து எல்லா சண்டே 9 வாரம் சண்டே மட்டும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு மனதார வந்து பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனாலே போதும். அதோடு இல்லாமல் அண்ணனை வந்து கண்டிப்பாக திருமங்கலக்குடிக்கு போயிட்டு மங்களாம்பிகையும் பிராணநாதேஸ்வரையும் மனதார பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பயபக்தியுடன் கும்பிட்டுட்டு அங்கே அந்த அனுகிரகம் கும்பகோணம் ஆடுதுறையிலேருந்து மங்களாம்பிகை கிட்டையும் பிராணநாதேஸ்வரர்கிட்டையும் அனுகிரகம் வாங்கிட்டு சூரியனார் கோயில் போயிட்டு வழிபாடு பண்ண சொல்லுங்கள். சூரியனார் கோயிலில் வந்து கணபதியை வழிபாடு பண்ணிவிட்டு சூரியன் மற்ற கிரகங்கள்லாம் வழிபாடு பண்ணி கணபதியிடம் பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். திருமணம் முடிந்த பிறகு சூரியனார் கோயிலில் வந்து சூரியனுக்கு அபிஷேகமும் அன்னதானமும் பண்ணுறதா வேண்டிக்க சொன்னாவே அவருக்கு உண்டான அந்த திருமண தடை நிவர்த்தி ஏற்பட்டு உடனடியாக திருமண பிராப்தம் கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை டெய்லி கேட்பது விரைவிலே உங்கள் குடும்பத்தில் சுபகாரியத்துக்கு உண்டான தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரத்துக்கு உண்டான பாடல். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? பேர் என்னங்க? திருச்சியில இருந்து பேசுறேங்க. எங்க பையனுக்கு கேட்கணுங்க. கேளுங்கம்மா. பையன் பேரு ராம்குமாருங்க. 1990 செப்டம்பர் மாசம் 21ஆம் தேதி பிறந்தாருங்க. சரி. சித்திரை நட்சத்திரம். சரி. துலா ராசி. சரி. மீன லக்கினாங்க. வேலைக்கே போக மாட்டேங்கிறாருங்க. பிஇ முடிச்சிருக்காரு. வேலைக்கே போக மாட்டேங்கிறாருங்க. வேலைக்கே போக மாட்டேன்றாருன்னா கண்டிப்பா அவரை திருச்செந்தூர் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவரை திருச்செந்தூர் கண்டிப்பா கூட்டின்னு போயிட்டு கண்டிப்பா திருச்செந்தூர் முருகருக்கு ஒரு விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா முதல் தடவை பிரார்த்தனை பண்ணுறச்சு கண்டிப்பா வேலையெல்லாம் கிடைச்சி அவர் நல்லபடியாக போயிட்டா வருஷம் வந்து பச்சரிசி துலாபாரம் கொடுக்கறதா வேண்டிக்கோங்க. திருச்செந்தூரில் வந்து பச்சை கலர் போட்ட முருகருடைய அலங்கார படம் இருக்கும். அந்த படத்தை வைத்து தினமும் வீட்டில் தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு கொண்டு போயிட்டு வரதோட வேலைக்கிழமை தோறும் மதியம் உணவு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவருக்கு இருக்கின்ற அந்த குரு தோஷம் நிவர்த்தி ஏற்படுவது திருச்செந்தூர் முருகர் அருளால் கண்டிப்பாக உத்தியோக பிராப்தம் சீரும் சிறப்பும் ஏற்படும். உடனடியாக செல்லக்கூடிய கோயில் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். என் பேர் லதாங்க. பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். சரி லதா, நீங்க செல்வி சார் கிட்ட பேசுங்க. மகனுக்காக கேட்கணும். மகன் பேர் தனகோடி. சரிங்கம்மா. 14/10/96. சரி. மதியம் 12:25. இப்ப வேலை விஷயம் என்ன வேலை எதுக்கு தெரியல. 96னா 20 வயது தானே ஆகுது? ஆமாங்க. இதுவாயிடுச்சு. சரி. இப்ப அவருடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. எந்த வேலையும் செட் ஆகல. டிராவல்ஸ் நடத்தி அதுல கொஞ்சம் நஷ்டம் ஆகுது. சரி சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்கம்மா. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். சரி. லக்னம் பரவாயில்ல. இப்ப வந்து வேலை சரியா இது இருந்தா எல்லாத்திலும் நஷ்டம். ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு. ஆலங்குடி குருஸ்தலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆலங்குடி குருஸ்தலம் தக்ஷாமூர்த்தியருடைய பிரசித்தி பெற்ற குருவுக்கு குருவாய் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடிக்கு ஒரு வருடத்துக்கு 3 முறையாவது போயிட்டு தரிசனம் பண்ண சொல்லுங்க. லட்டு போன்ற இனிப்புகளை 39 லட்டை பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு பயபக்தியுடன் தரிசனம் பண்ண சொல்லுங்கள். வருஷத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணிக்க சொல்லுங்கள். அந்த அபிஷேக விபூதி டெய்லி வச்சுக்க சொல்லுங்கள். வேலைக்கிழமை சிவன் பார்வதி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ண சொல்லுங்கள். வேலைக்கிழமை மகான்கள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வேலைக்கிழமை உணவு தானம் கொடுப்பது அவருக்கு இருக்கின்ற இந்த தசாபுத்தியில் கண்டிப்பாக எல்லா விரயங்களும் போயிட்டு சந்தோஷமும் அனுகூலமும் நிம்மதியுடன் இருக்கக்கூடிய பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். நாங்க மகாலட்சுமி பேசுறேன். சார்ட்ட பேசணும். சரி பேசுங்க. சொல்லுங்கம்மா. மகாலட்சுமி அம்மா சொல்லுங்க. சார் எங்க அண்ணிக்கு கேட்கணும் சார். எங்க அண்ணி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. அவங்க பேரு காஞ்சனா. ஸ்ரீரங்கத்துல இருக்காங்க. சரி. லக்னம் மகர ராசி, திருவோண நட்சத்திரம். வயசுமா? வயசு 19/9/72 பிறந்திருக்காங்க சார். சரி. 44 வயசு. வேலை கிடைக்கல. ஆமா சார். 44 வயசு. சொல்லுங்க. அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா என்னன்னு கேட்கணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலையே இல்லாம படிச்சுட்டு. அதுக்குதான் சரி கேட்டோம்னா ஏதாவது பரிகாரம் செஞ்சு அவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க சார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லி கேட்பது வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நிவர்த்தி பண்ணும். கண்டிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி கேட்பது வந்து பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக ஒரு முறை வந்து சிரமம் பார்க்காமல் கண்டிப்பாக திருவள்ளூர் வீரராக பெருமாள் ஒரு முறை பார்ப்பதும், திருச்சி ஸ்ரீரங்கத்தை ஒரு முறை பார்ப்பதும், அடுத்தது நாம் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய 3 நரசிம்மர்களை ஒரே நாளில் வெள்ளிக்கிழமையில் பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மர், அடுத்ததாக விழுப்புரத்தில் உள்ள பூவரசங்குப்ப நரசிம்மர், அடுத்ததாக உளுந்தூர்பேட்டை வழியில் போகின்ற வழியில் உள்ள பரிக்கல் என்று சொல்லக்கூடிய பரிக்கல் நரசிம்மர், 3 நரசிம்மரையும்
வருஷத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் தரிசிப்பதும், திருவள்ளூர் வீரராக பெருமாள் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தரிசிப்பதும், ரங்கநாதர் படத்தை வைத்துக்கொண்டு தினமும் தீபமேத்தி வருவதும், வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக அருகில் உள்ள ஏதேனும் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பயபக்தியுடன் உட்கார்ந்துட்டு வருவதும், கண்டிப்பாக உத்தியோகத்தில் எப்பேற்பட்ட தடைகளை நிவர்த்தி பண்ணுவதுடன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் கேட்பது அவங்களுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்றத்தையும் நல்ல உத்தியோக பிராப்தத்தையும் கொடுத்து நிம்மதியுடன் இருப்பதற்கும் மன கஷ்டங்களும் பண கஷ்டங்களும் தீர்வதற்குண்டான அற்புதமான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், என் பையனுக்காக வேண்டி கேட்கணும். சரி, உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு செல்வி சார் கிட்ட பேசுங்க. அவன் சேஷன் பேரு சதய நட்சத்திரம், கும்பராசி, மீன லக்னம். சரிம்மா. வயசுமா? வயசு சார் 13/10/1997 சார். சரி, 97. ஆமாம் சார். 19 வயசு இல்லைங்களா? ஆமாம் சார். அவனை மேற்கொண்டு படிக்க வைக்கணும் சார். படிப்பு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ம். அதனால அவனை படிக்க வைக்கணும். 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால திரும்ப படிக்க வைக்கணும் சார். அதுக்கு எதனா என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். சதய நட்சத்திரமாம்மா? ஆமாம் சார். சரி, கண்டிப்பாம்மா. எங்கே இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் சென்னையில் இருக்கோம் சார். சென்னையில் இருந்தால் தம்பியை கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக எங்கே இருக்கீங்க? சென்னையில் சூளையில் இருக்கோம் சார். சூளையில் இருந்தால் கண்டிப்பாக பாடி டிவிஎஸ்க்கு எதிரில் இருக்கிற குரு கோயில்னு சொல்லக்கூடிய திருவிழிதாயம் கோயிலுக்கு 9 வாரம் வேலைக்கிழமை தம்பியை ரெகுலராக அனுப்புங்க. கண்டிப்பாக போய் அங்கே தரிசனம் பண்ணுங்கள். சிவன் அம்பாலெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு குருவுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வருவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோட மகான்கள் வழிபாடு வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சப்போஸ் மந்திராலயத்துக்கு சென்று ராகவேந்திர வழிபாடு பண்ணிவிட்டு ராகவேந்தருடைய சன்னிதானத்தில் ஒரு இரவு தங்கிட்டு வந்தால் எப்பேற்பட்ட தடைகளும் நிவர்த்தி ஏற்படும் என்பதை கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் வந்து கண்டிப்பாக பாடி டிவிஎஸ்சில் இருக்கிற 9 வாரம் தொடர்ச்சியாக வேலைக்கிழமை போயிட்டு அங்கே இருக்கிற பசுனை கொடுத்து கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்திலெல்லாம் உங்களால் முடிந்த கைங்கரியம் பண்ணிவிட்டு குருவுக்கு அர்ச்சனை பண்ணுறதுடன் மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமை திருப்பி தொடர்ச்சியாக அந்த குருவை விடாமல் செய்ய தொழில் பிராப்தமும் உத்தியோக பிராப்தமும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவருடைய ஜாதகத்தில் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் மோகன் பேசுறேம்மா, சென்னையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சென்னையிலிருந்து பேசுறேன். மோகன் பேசுறேன். சொல்லுங்க. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். யாருது? மகனுக்கு இல்லைங்க சார், இது உங்க ராசியா வேற யாருது? மகன். சரி, சொல்லுங்க. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், கடக ராசி, மேஷ லக்னம். சரி, என்ன வேணும் இப்போ? வயசு என்ன அவருக்கு? 23/10/78 சரி, சொல்லுங்க, என்ன வேணும்? திருமண தடையை கொஞ்சம் எல்லா அமைஞ்சிருந்தாலும் திருமண தடை ஏற்படுது. திருமண தடை நீக்கிறதுக்கு எங்க இருக்கீங்க? கீழ்பாக்கல, சென்னையிலங்க. சென்னையில் உங்க பையன் இங்கே தான் இருக்காரா? உங்க கூட இருக்காரா, வெளியில இருக்காரா? ஓசூர்ல இருக்காரு. ஓசூர்ல இருக்காரா? சரி, அவருக்காக வந்து அவர் எப்படியாவது ஒரு முறை மட்டும் வெள்ளிக்கிழமை சென்னையில் வந்து அடையார் அனந்த பத்மநாப கோயிலில் இருக்கிற மூலவருக்கு வந்து முழு அபிஷேகம் பண்ணுறது பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். திருமணம் முடிந்த பிறகு வருஷம் ஒரு தடவை பண்ணுறது விசேஷமான பலனை தரும். அதோடு மட்டும் இல்லாமல் அவரை வந்து ஒரு முறை மட்டும் கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக ரெகுலராக இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப தரிசனம் பண்ணுறதும், சென்னை அடையார் அனந்த பத்மநாப கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வருஷத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணுறதும் பெரிய அளவு பரிகாரம், திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம். அதோட ஓசூரில் வந்து வெள்ளிக்கிழமை ஓசூர் அருகில் உள்ள ஏதேனும் ஒரு பெருமாள் சன்னிதானத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுறதும் தாமரை மலரை கொடுப்பதும் எப்பேற்பட்ட அவருடைய ஜாதகத்தில் தோஷங்கள் எது இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான அற்புதமான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.